friends, welcome to Samayal. வாங்க இன்னைக்கு வெஜ் கட்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 2 பெரிய வெங்காயத்தை சின்னசா நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் இதை வறுத்துக்கலாம். கோல்டன் கலர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் இதை வறுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை சின்னசா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிதமான சூட்டில் அடிப்பிடிக்காத மாதிரி கலந்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கேரட்டை சின்னசாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்திடலாம். 10 பீன்ஸை சின்னசாக கட் பண்ணியிருக்கு. அதை இதில் சேர்த்திடலாம். பச்சை பட்டாணி 1 கப், உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணி, ரொம்ப கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி வேண்டாம். இது ஒரு 50% வெந்தால் போதும். நமக்கு அடிப்பிடிக்காத மாதிரி மிதமான சூட்டில் வச்சு 3-5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, கே, பீட்டா-கரோட்டீன், கால்சியம் அப்படின்னு நிறைய இருக்குது. இதனால் நமக்கு டயபெட்டிக் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட போன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். பீன்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி அண்ட் கே இருக்கும். இது நம்மளோட டிப்ரெஷன் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3 பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீஸில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் அப்படின்னு இருக்குது. இதுவும் நம்மளோட பிளட் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது க்ரோனிக் டிசீஸ் வராமல் இருக்கவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, B6, பொட்டாசியம் அப்படின்னு நிறைய இருக்குது. இதுவும் பிளட் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கும். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணும். 1 கப் கொரியாண்டரை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அடி கனமான ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மேஷ் பண்ணிட்டோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் கலர் பால் மாதிரி இதை நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு லம்ப்ஸ் இல்லாமல் ஒரு திக் பேஸ்ட் பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கட்லெட்டை இதில் டிப் பண்ணிடலாம். ஒரு கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டிப் பண்ண அந்த கட்லெட்டை இந்த பிரெட் க்ரம்ஸோட நல்லா எல்லா பகுதியும் படுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதை மிதமான சூட்டில் வேக வச்சிடலாம். 2 பக்கமும் கோல்டன் கலர் வர்ற வரையும் வேக வச்சுக்கோங்க. இந்த ஆயிலில் பபிள்ஸ் கம்மியாகிறதுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.